கூட்டணி சம்பந்தமா நான் உங்ககிட்ட ஒன்றும் பேசல. திமுக கூட்டணி உறுதியாக மேடம், எத்தனை சீட்டு? நான் உறுதியாக இருந்தால் நிச்சயமாக முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பார்கள். இல்லைங்க, இப்போதான் மக்களை சந்தித்து அவர்களுடைய கோரிக்கைகளை அவர்களுடைய கருத்துக்களை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இனிமேல் அது எல்லாத்தையும் ஒன்றா வச்சு அது எது ஏற்றுக்கொள்ள முடியுமோ, எதை நிறைவேற்ற முடியுமோ அதையெல்லாம் அறிக்கையாக தயாரிக்க வேண்டும். பொருளாதார ஆய்வறிக்கையில் நான் இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்றேன். ஒண்ணுமே புரியல. அடிக்கடி போறாரு, நீங்க மட்டும் ராகுல் காந்தி எப்படி பார்க்கலாம்னு சொல்லி பார்லிமெண்ட் டெல்லியில இருக்கு. நான் ராகுல் காந்தி அங்க பார்க்காம வேற எங்க பார்க்க முடியும்? பார்லிமெண்ட் ஆரம்பிச்சிருச்சு. கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவரை நாடாளுமன்றம் நடக்கக்கூடிய அந்த நேரத்திலே சந்திப்பதில் என்ன தவறுன்னு எனக்கு தெரியல. அதோடு இல்லாமல் நான் அவரை சந்திக்க போகும்போது என்னோட முகத்தெல்லாம் நான் மூடிட்டு போகல, நேரடியாக தான் போயிட்டு நேரடியாக தான் வந்தேன். சம்பந்தமா ராகுல் காந்தி அவங்க தான் போய் ரொம்ப கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. திமுக தான் கெஞ்சுறாங்க, அவங்க தான் டெல்லி அடிமைகள், நாங்க கிடையாது அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி சொல்லியிருக்காரு. யார் யாருக்கு அடிமைன்னு அவருக்கே நல்லா தெரியும். இந்த ஆட்சியில நீங்க ஒவ்வொரு குழுக்கள் கொடுக்க மாட்டீங்க, ஒன்லி போட்டோ ஷூட் தான் எடுத்து. என்னதுங்க? ஒவ்வொரு இந்த உங்க கூட்டத்துல திமுக ஒவ்வொரு குழு அமைப்பாங்க, ஒரு திட்டங்களை அமைச்சு குழு அமைச்சு அதை வெள்ளரிக்கை கொடுக்க மாட்டாங்க. இது ஒரு போட்டோ ஷூட் தான் எடுக்கிறாரு எடப்பாடி. கொஞ்சம் அப்படி சொல்லுங்க, எதுக்கு போட்டோ ஷூட் எடுக்கிறாங்க எனக்கு புரியல. எதுக்கு எல்லா திட்டங்களையும் தொடக்கியும் முதலமைச்சர் வைக்கிறாரு, நிறைவேற்றி முடித்து விட்டு திறப்பு விழாவுக்கும் வராரு. அதனால நீங்களே ஊடகத்துறையை சேர்ந்தவர்கள், நீங்களே அது தொடக்க விழா நிகழ்ச்சிக்கும் வரீங்க. நான் ஒரே உதாரணம் சொல்லணும்னா, இங்கே இருக்கக்கூடிய வின்ஃபாஸ்ட்டே எடுத்துக்கோங்க.